எம்ஜிஆர் நடித்த எங்க வீட்டு பிள்ளை படத்தின் கதையை உல்டா செய்து உருவான படத்தில் சிவாஜி கதாநாயகனாக நடித்தார் என்பதும் அந்த படம் உருவான போது எவ்வளவு சிக்கல்களை சந்தித்து வெளியானது என்பதும் பலருக்கும் தெரியாது. ஆச்சரியப்பட வேண்டாம். சினிமாவை பொறுத்தவரை இப்போதெல்லாம் ஒரு மொழியில் வெற்றி பெற்ற படத்தின் கதை உரிமையை வாங்கி அப்படியே இன்னொரு மொழியில் ரீமேக் செய்து சிந்தாமல் சிதறாமல் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் பல நேரங்களில் ஒரு மொழியில் சூப்பர் ஹிட் ஆன படம் இன்னொரு மொழியில் ரீமேக் ஆகும்போது படுதோல்வியும் பரிசாக கிடைக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் சினிமாவில் இப்படி ரீமேக் செய்வதற்கு பதிலாக ஏற்கனவே ஹிட்டான படங்களின் கதையே கொஞ்சம் உல்டா பண்ணி மீண்டும் இன்னொரு படமாக எடுத்து வெற்றி பெற்றார்கள். எங்க வீட்டு பிள்ளை படத்திற்கும் அதுதான் நடந்தது. எம்ஜிஆர் ரசிகர்களிடம் சென்று உங்களுக்கு பிடித்த எம்ஜிஆர் படம் என்ன என்று இப்போதும் கேட்டால் உடனே தயங்காமல் பல பேரும் சொல்வது எங்க வீட்டு பிள்ளை படத்தை தான். அந்த அளவிற்கு அந்த படம் மூலமாக ரசிகர்களின் வீட்டு பிள்ளையாகவே மாறியிருந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். குறிப்பாக அந்த படத்தில் இடம்பெற்ற நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்கிற பாடல் எம்ஜிஆர் ரசிகர்களின் தேவகானமாகவே மாறிவிட்டது. தெலுங்கு கதாசிரியரான நாகராஜ் என்பவர் தெலுங்கில் எழுதிய என்.டி. ராமாராவ் 2 வேடங்களில் நடிக்க ராமுடு பீமுடு என்கிற திரைப்படமாக வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அந்த படத்தை இயக்குனர் சாணக்கியா இயக்கியிருந்தார். இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனதும் அதை தமிழில் தயாரிக்க விரும்பினார் பிரபல தயாரிப்பாளர் நாகிரெட்டி. எம்ஜிஆரிடம் இந்த கதையை கூறியதும் எம்ஜிஆருக்கும் அது ரொம்பவே பிடித்து போய்விட்டது. அந்த கதைதான் எங்க வீட்டு பிள்ளை என்கிற பெயரில் திரைப்படமாக வெளியாகி வசூலை வாரி குவித்தது. தமிழில் இந்த படத்தை இயக்குனர் சாணக்கியாவே இயக்கியிருந்தார். இந்த கதை எல்லா மொழிகளிலும் பொருந்துகின்ற அம்சத்தை கொண்டு இருந்ததால் இதை ஹிந்தியிலும் தயாரிக்க விரும்பிய நாகிரெட்டி ஹிந்தியிலும் ராம் அவுர் ஷியாம் என்கிற பெயரில் ரீமேக் செய்து எடுத்தார். தமிழ் தெலுங்கில் இயக்கிய சாணக்கியா தான் ஹிந்தியிலும் இந்த படத்தை இயக்கினார். அங்கேயும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது. அதன் பின் 5 வருடங்கள் கழித்து ஹிந்தியில் சீதா அவுர் கீதா என்கிற படம் வெளியானது. அந்த படத்தை பார்த்த நாகிரெட்டிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. காரணம், எங்க வீட்டு பிள்ளை படத்தின் ஸ்கிரிப்டை அங்கங்கே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் செய்து சீதா அவுர் கீதா என்கிற படமாக மாற்றியிருந்தார்கள். அதாவது ஒரிஜினல் எங்க வீட்டு பிள்ளை கதையின்படி 2 சகோதரர்கள் என்பதை இந்த படத்தில் 2 சகோதரிகளாக மாற்றியிருந்தார்கள். அந்த இரட்டை வேடங்களில் நடிகை ஹேமமாலினி நடித்திருந்தார். அதே போல தமிழில் சரோஜா தேவி, ரத்னா என 2 கதாநாயகிகள் நடித்த வேடங்களை தர்மேந்திராவும் சஞ்சீவ் குமாரும் ஏற்று நடித்திருந்தார்கள். மற்றபடி கதையில் பெரிய அளவில் மாற்றங்கள் செய்யாமல் இந்த படத்தை உருவாக்கி இருந்தார்கள். படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த கதை திருட்டை பார்த்து கொண்டிருந்த தயாரிப்பாளர் நாகிரெட்டியால் சும்மா இருக்க முடியவில்லை. அந்த படத்தின் தயாரிப்பாளர் மீது வழக்கு தொடரப்போவதாக நோட்டீஸ் அனுப்பினார். உடனே அந்த தயாரிப்பாளர் பதறிபடி ஓடி வந்து தான் செய்தது தவறுதான் என்று மன்னிப்பு கேட்டு அதற்கு பிராயச்சித்தமாக சீதா அவுர் கீதா படத்தின் தமிழ் தெலுங்கு ரீமேக் உரிமையை நாகிரெட்டிக்கு எழுதி கொடுத்துவிட்டு கிளம்பி சென்றார். இப்போது இந்த படத்தை தமிழிலும் தெலுங்கிலும் எடுக்க திட்டமிட்டார் நாகிரெட்டி. முதலில் தெலுங்கில் கங்கா மங்கா என்கிற பெயரில் இதை எடுக்க ஆரம்பித்தார். ஹிந்தியில் ஹேமமாலினி நடித்த கதாபாத்திரத்தில் தெலுங்கில் வாணிஸ்ரீதான் நடித்தார். அது மட்டுமல்ல, அடுத்து தமிழிலும் கூட அவரைதான் கதாநாயகியாக நடித்தார். தர்மேந்திரா கதாபாத்திரத்தில் கிருஷ்ணாவும் சஞ்சய் குமார் நடித்த கதாபாத்திரத்தில் சோபன் பாபுவும் நடித்தனர். தமிழில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் முத்துராமனும் ஒப்பந்தம் செய்யப்பட்டார்கள். தமிழில் வசனத்தை ஆரூர் தாஸ் எழுதினார். எங்க வீட்டு பிள்ளையை 3 மொழியிலும் இயக்கி வெற்றி கண்ட இயக்குனர் சாணக்கியா தான் தெலுங்கு, தமிழ் என 2 மொழிகளிலும் இயக்கினார். தெலுங்கில் இந்த படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அடுத்து தமிழில் எடுக்க துவங்கினார்கள். படத்திற்கு பாணி ராணி என டைட்டில் வைக்கப்பட்டது. சாணக்கியா தான் இந்த படத்தையும் இயக்க துவங்கினார். இந்த படத்தின் படப்பிடிப்பு பாதி முடிவடைந்த நிலையில் திடீரென இயக்குனர் சாணக்கியா உடல் நலக்குறைவு காரணமாக எதிர்பாராத விதமாக மரணமடைந்தார். இது நாகிரெட்டிக்கு மட்டுமல்ல, வாணி ராணி படக்குழுவிற்கும் பேரதிர்ச்சியாக அமைந்தது. இருந்தாலும் சில நாட்கள் கழித்து சாணக்கியாவிடம் உதவியாளராக பணியாற்றிய ராமச்சந்திர ராவ் என்பவரை இந்த படத்திற்கு இயக்குனராக்கி மீதி படத்தை முடித்து கொடுக்க சொன்னார் நாகிரெட்டி. படப்பிடிப்பும் தொடர்ந்து நடைபெற்றது. ஆனால் 80% படப்பிடிப்பு கூட முடிந்திருக்காத நிலையில் யாரும் எதிர்பார்க்காத தருணத்தில் ராமச்சந்திர ராவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவினார்.
இப்படி ஒரு படம் எடுக்கும்போது இத்தனை துயர நிகழ்வுகள் நடந்தால் வேறொரு தயாரிப்பாளராக இருந்தால் நிலை குலைந்து போயிருப்பார். நாகிரெட்டியும் கூட அப்படி ஒரு மனநிலையில் தான் இருந்தார். அந்த சமயத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நாகிரெட்டியை சமாதானப்படுத்தி வாணிராணி படத்தின் மீதி படப்பிடிப்பை இயக்குனர் சி.வி. ராஜேந்திரனை வைத்து இயக்கி முடிக்கலாம் என்று ஆலோசனை கூறினார். சி.வி. ராஜேந்திரன் அப்போது சிவாஜியின் ஆஸ்தான இயக்குனராக வலம் வந்தவர். நாகிரெட்டியும் இந்த ஆலோசனையை ஏற்று ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு வாணிராணி திரைப்படத்தின் படப்பிடிப்பு எந்த தடங்களும் இன்றி நடைபெற்று படம் 1974 வெளியாகி மிகப்பெரிய வெற்றியையும் பெற்றது. அதே சமயம் பல வருடங்கள் கழித்து மீண்டும் ஹிந்தியில் சால்வாஸ் என்கிற பெயரில் இந்த படம் ரீமேக் செய்யப்பட்டது. இதில் ஸ்ரீதேவி 2 வேடங்களில் கதாநாயகியாக நடித்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிவாஜி கதாபாத்திரத்திலும் சன்னி டியோல் முத்துராமன் கதாபாத்திரத்திலும் நடித்தார்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது.